ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஷைனி தகவல். இப்போ நாம் ஹெர்பல் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். இந்த ஹெர்பல் ஃபேஷியலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு வரலாம். இதை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு இந்த பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் அது வர்றது உங்களுக்கு கம்மியாகும். அடுத்து உங்களுக்கு ஒரு சிலர் முகத்தில் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகள்லாம் அதிகமாக இருக்கும், அதாவது பிளாக் மார்க்ஸ். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சயமாக போகிறத உங்களால் பார்க்க முடியும். இது முகத்தில் மட்டும் அப்ளை பண்ணுறது கிடையாது, உங்களோட கை கால் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இல்லை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ½ கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கூட இதை நீங்கள் போடலாம். அதுவும் இல்லாமல் இப்போ வெயில் டைம் இல்லையா, இந்த சம்மர் டைமில் நிச்சயமாக உங்களோட குழந்தைங்களுக்கு தாராளமாக போட்டு நீங்கள் குளிக்க வைக்கலாம். இது ஒன்று. இந்த ஹெர்பல் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு நீங்கள் சலூன், அதாவது பார்லர் போயிட்டு தான் நீங்கள் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மெத்தடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி உங்கள் வீட்டில் யாருக்கு இந்த இது பண்ணணுமோ அவங்களுக்கு தாராளமாக பண்ணி விட்டுடலாம். இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஹெர்பல் ஃபேஷியல், ஆக்சுவலி ஃபேஷியல் அப்படின்னாலே என்ன வரும், கிளன்சிங் வரும், ஸ்க்ரப்பு வரும் இல்லையா. அப்போது ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் போகிறவங்க அதோட ஸ்ட்ரோக்ஸை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்கன்னா ரெடி பண்ணி நேச்சுரலால் பண்ண முடியும். சரிங்களா? இப்போது இந்த ஹெர்பல் ஃபேஷியலில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இதில் ஒரு 3 பொருள் தான். துளசி இருக்குது, குப்பைமேனி இருக்குது, அடுத்து வேப்பிலை கொழுந்தாதான் போடணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது இல்லையா, அந்த தழைகளை அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி குப்பைமேனி, ஒரு கைப்பிடி துளசி. இப்போ துளசிலாம் நிறைய விளையாது இல்லையா, அப்போ கடையில் இது கண்டிப்பாக கிடைக்கிது. பூக்கடையில் இல்லை கோவில் பக்கத்துலலாம் நிச்சயமாக நமக்கு கடைகளில் துளசி கிடைக்கிது. நீங்கள் வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. குப்பைமேனி எல்லா இடத்துலையுமே பார்க்கு அங்கே இங்கன்ட்டு நல்லா இந்த நீரோட்டம் இருக்கிற பகுதியில் கூட நிறைய விளைஞ்சிருக்கு, தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். வேப்பிலை நம்ம ஊரில் நிறையவே மரம்லாம் இருக்குது, தாராளமாக இது 3மே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் தான். இதில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இப்படி அளவுக்கு நம்ம அந்த தழைகள் 3 தழையும் போட்டு நல்லா மிக்சிலையோ அம்மிலையோ போட்டு அரைச்சி வச்சுக்கிறோம் அப்படின்னா, கிழங்கு இருக்கு இல்லையா, ஒரிஜினல் கிழங்கு, மஞ்சள் கிழங்கு இருக்குது, அதை நைட்டே ஊற வச்சு அதையும் சேர்த்து நீங்கள் அம்மியில் அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைங்க நான் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கிறேன் அப்படின்னா அந்த மஞ்சள் தூள் பொடி இருக்குல்ல, இதில் ஒரு ½ ஸ்பூன், சைஸ் பார்த்துக்குங்க, இதில் ஒரு ½ ஸ்பூன், அதாவது ஒரு கைப்பிடி அளவு தழைக்கு கஸ்தூரி மஞ்சள் தூளாக இருக்கட்டும், இல்லை ஒரிஜினல் மஞ்சள் பொடியாக இருக்கட்டும், குழம்பு பொடி போடுறது அது வேண்டாம். நாட்டு மருந்து கடையில் இல்லை ஆர்கானிக் கடையில் நம்ம கேட்டோன்னா நல்ல மஞ்சள் பொடி கொடுப்பாங்க. அந்த மஞ்சள் பொடியில் ஒரு ½ ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ இதில் எல்லாருக்குமே நீங்கள் மஞ்சள் பொடி போட்டக்கூடாது. ஒரு சிலருக்கு மஞ்சள் ஒத்துக்காது, ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க, கேட்டுக்குங்க. அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் மஞ்சள் பொடி தாராளமாக கலந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிச்சயமாக உங்களோட ஸ்கின்னை ஒயிட்னிங் கொடுக்கும், அதாவது பிரைட் ஆகும். ஏன்னா வாரத்தில் ஒரு முறை யூஸ் பண்ணுறீங்க. இது யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில மெத்தடும் இருக்குது. நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபேஸை நம்ம வாஷ் பண்ணிடுவோம்ல, வாஷ் பண்ண பிறகு இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேய்க்கும் போது என்ன பண்ணணும், பேக்கெட் பாலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேக்கெட் பால் காசக்கூடாது. அதை காசாமல் கொஞ்சமாக நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு அதை அப்பப்போ கைக்கு தொட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வரணும். Thanks for watching.